தமிழ் கூறும் நல்லுலகம் கடந்து வந்த இலக்கிய பயணத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர் தான் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். கலைமாமணி விருதிலிருந்து சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரராக ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இருந்த போதிலும் கூட, மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழன்பன் அவர்களுடைய பங்களிப்புன்னு பார்க்கும்போது, மரபு கவிதை, புது கவிதை இதை எல்லாம் தாண்டி ஹைக்கூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர். ஹைக்கூன்னு சொல்லக்கூடிய அந்த துளிப்பா வகையில் அதோட வடிவமைப்பு மிக எளிமைப்படுத்தியது மட்டும் இல்லாமல், மிக பரவலான முறையில் வளர்ந்து வரும் தமிழ் ஆர்வலர்களுக்கு ஹைக்கூவை கொண்டு சேர்த்த பெருமை ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு தான் சேரும். தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தமிழ் இலக்கியம் சார்ந்த ஏராளமான மேடை பேச்சுக்களை ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய மேடை பேச்சுக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு சென்னையில் கிடைச்சது. தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளின் மிக பெரும் பகுதியை ஒப்படைத்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மறைந்துவிட்டார் அப்படிங்கிற செய்தி ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு, இலக்கிய உலகத்திற்கு, படைப்புலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் இப்படி சொல்லி நாமே ஆறுதல் படுத்திக்கலாம். எப்படின்னா, தமிழ் படைப்புலகில் இலக்கிய வாசிப்பாளர்கள், கவிதை வாசிப்பாளர்கள், குறிப்பாக ஹைக்கூ வாசிப்பாளர்கள் அவர்களுடைய தேடல் தொடர்ந்து கொண்டிருக்கும் வரை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார் தமது ஏராளமான படைப்புகளின் மூலமாக. நன்றி.